ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. இன்றைய பாடல்: மறுவே செரித்த குழலார் மயக்கி மதனா கமத்தின் விரகாலே மயலே எழுப்பியதழே எருத்த மலை போல் மூளைக்குள்ளுறவாகி பெரும் காதலுற்ற தமிழே நினைத்தல் பிரியாது பற்ற மறவாதே பிழையே பொறுத்தும் இருத்தாளிலுற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே. குருவாய் அறக்கும் உபதேசம் வைத்த குகனே குரத்தி மனவாளா குளிர்கா மிகுத்த வளர்பூகம் வைத்த குடகாவிரிக்கு வடபாலா திருவேரகத்தில் உறைவா உமைக்கோர் சிறுவா கரிக்கும் இளையோனே திருமால் தனக்கு மருகாரக்கர் சிரமே துணித்த பெருமாளே. மறுவே செரித்த குழலார் மயக்கி மதனா கமத்தின் விரகாலே மயலே எழுப்பிதழே எருத்த மலை போல் மூளைக்குள்ளுறவாகி. இன்றைய ஆன்மீக கதை. இன்றைக்கு நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, கடவுளை நாம் ஏன் பார்க்க முடியாது, கடவுளை நம்ம ஏன் பார்க்க முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னொரு கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய கடலுக்குள்ள ஆழமான இடத்துல ரெண்டு மீன்கள் வாழ்ந்துட்டு வந்தது. அப்போ ஒரு மீன் இன்னொரு மீன் கிட்ட, மீனே மீனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கடலுன்னு ஒண்ணு இருக்கு, மீனவர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க, கடற்கரைன்னு ஒரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு இன்னொரு மீன் என்ன சொல்லுதுன்னா, நீ கண்ணால பாத்தியா, நீ கண்ணால கடல்னு ஒரு விஷயத்த பார்த்துருக்கியா, நீ கண்ணால கடற்கரையை பார்த்துருக்கிறியா, நீ கண்ணால மீனவர்களை பார்த்துருக்கிறியா, அப்படி இருக்கும்போது நீ பார்க்காத ஒரு விஷயத்த நீ ஏன் இருக்குன்னு நம்புற அப்படின்னு அந்த மீன் சொல்லிச்சான். உடனே இந்த மீனுக்கு, ஆமாம்ல, நம்ம பார்த்தா தான் நம்ம நம்பணும், இப்போ அதை பார்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மீன் என்ன செஞ்சிச்சுன்னா, ஆழமான அந்த கடலுக்குள்ளே வாழ்கிற அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து எப்படியாவது கடலை பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. இந்த மீன் பிறந்ததுலேருந்தே ரொம்ப ஆழமான இடத்துல வாழ்ந்து வந்ததுனால அந்த ஆழமான இடத்துலேருந்து வெளியில் வந்தால் என்ன மாதிரி ஆபத்துகளை சந்திக்க நேரும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிக்காம இருந்துச்சு. அந்த மீன் மேலே மேலே வர வர ஒரு மீனவன் வலைய போட்டு நிறைய மீன்களை பிடிக்கும்போது இந்த மீனும் மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த மீனவன் அந்த வலையை தூக்கி கடற்கரையில் போட்டாரு. கடற்கரையில் போட்ட உடனே அந்த மீன் உயிருக்கு போராடி துடிச்சிட்டு இருந்தது. உயிருக்கு போராடி துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மீனோட கண்ணுக்கு கடல் தெரிஞ்சது, கடற்கரை தெரிஞ்சது, மீனவனும் தெரிஞ்சான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மீனோட உயிர் பிரிய போகுது. நம்ம கடலுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த மீன் உணர்ந்திருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, கடலை பார்க்கணும் அப்படின்ற நினைப்பே வந்திருக்காது. ஏன்னா அந்த கடலுக்குள்ளதான் அந்த மீன் வாழ்ந்துச்சு. அதே மாதிரி நம்ம கடவுளுக்குள்ளதான் வாழ்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை உணர்ந்துட்டோம்னா நம்ம கடவுளை பார்க்கணுன்ற நினைப்பே நம்மளுக்கு வராது. எப்படி இருந்தாலும் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா கடவுளை பார்க்க தான் போறோம். அதுக்காக இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கடவுளுக்குள்ளதான் நம்ம இருக்கோன்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கைய நல்லபடியா வாழணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம எங்க கடவுளுக்குள்ள வாழ்றோம், எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ற கேள்வி வரும். நம்ம கடவுளுக்குள்ள தான் வாழ்றோம் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சியா மகாபாரதத்துல ஒரு இடம் இருக்கு. மகாபாரதத்துல யசோதா கிருஷ்ணரோட வாயை திறந்து காமிக்க சொல்றாரு.
கிருஷ்ணர் வாயை திறந்து காமிக்கும் போது கிருஷ்ணரோட வாய்க்குள்ளதான் இந்த அண்ட சராசரமும் இருக்கு. அந்த அண்ட சராசரத்துல தான் உலகமும் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? கடவுளுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்ந்துட்டா அந்த மீனுக்கு நேர்ந்த கதி நம்மளுக்கு நடக்காது. ஏன் நம்ம கடவுளை பார்க்க முடியாதுன்னா அந்த கடவுளுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை உணர்ந்துட்டாலே போதும். நாளைக்கு மீண்டும் ஒரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.